அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய நாளானது நம் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான நாளாக இருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய பங்கின் ஆண்டு விழாவை நடத்த இருக்கின்றோம். இன்று நம் மத்தியில் வந்திருக்கிறவர் நம்முடைய பேராயர் அவர்கள் விசேஷமாக நம் இதில் வந்து நமக்காக இந்த திருப்பலி ஆற்ற நம்மோடு இருக்கின்றார். உங்கள் அனைவரும் சார்பாகவும் என் சார்பாகவும் இங்கு கூடியிருக்கும் எல்லா தந்தையர்களின் சார்பாகவும் பேராயர் அவரை நான் இந்த இடத்தில் வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைய திருப்பலியானது நன்றி திருப்பலியாக தனுஷ் ராஜா, மரியா டொரினா, யோவான் மங்களராஜ், சோஃபியா ஆன்ஸ்லின், ஜெபஸ்டின் ராஜம்மா, எஸ் ராஜா சீலி, பால்ராஜ் பாலம்மா, சகாய் மேரி, மைக்கேல் ஆண்டோ ஜீவிதா, ஜெயசுராஜ் எல்சி, பிரேம்குமார் பிரியா, மிக்கேல் ராஜ் பாபிஸ்தா, ராஜா ஆரோக்கியா, அமலமேரி, அஸ்வின் மைக்கேல், ஜாக்லின், சுரேஷ், சுகந்தி, சேசுதுரை மலர், பிரபாகர் ஜோடி, லூர்து குமார், சஹாய் ஜெயின், ஆண்டனி அமல், ஆண்ட்ரே பிளெசியா, யோகநந்தன், மஞ்சுளா, ஆர் விக்டர், ஜெகதாம்பாள், ஆண்டோனியோ பெனடிக்டோடைய பிறந்தநாள் அன்று ரெஜிஸ் மேரி அவர்கள் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அஜித் குமார் பிரின்ஸ்லா அவருக்கு கிடைத்த குழந்தை வரத்துக்காக நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். டைட்டஸ் குமார், ஸ்டெஃபி மேரி குழந்தை வரத்துக்காக நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சில்வி ஆந்தோனி, புஷ்பராணி, ஜெனிஃபர் அவர்கள் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் அல்போன்சா மற்றும் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக மார்சலி, சவிதா, லாரன்ஸ், ஜெயம்மா, ஆனந்த் மேரி, ஆண்டி பீட்டர், கெனடி, பிரியா, பிரவீன், ராஜசேகர், ஷெரின் ரோஸ், வேதமுத்து, ரோசாலி, ஸ்தேவான் குழந்தை, ராஜ், டெய்சி சந்திரா, ராபின், சோஃபியா, நான்சி, லூர்ஜ், ஜான் பீட்டர், ரோசி மற்றும் குடும்பத்தார், ராஜராணி மற்றும் குடும்பத்தார், சுகந்தா, மைக்கேல் ராஜ், இருதிய பாபு, கெவின், ரேஷ்மா, ஜான் ஜோசப், மோக்ஷராக்கினி, மேரி, பிரிஜிட்டா, விக்டர், ஜெயசுராஜ், வசந்தி, ஆண்டனி ராஜ், பாக்கி செல்வி, மேரி, நிர்மலா, ராஜா பிலோம்னா மற்றும் குடும்பத்தார். மேலும் நன்றி திருப்பலியாக கெனடி விஜயா, ராஜா பிரபா, அருள் ஃபிதலிஸ், யோஷுவா, ராகுல், மோனிஷா, விஜய், எஸ்தர். மேலும் நல்ல உடல் சுகத்துக்காக பன்னீர் கவிதா மற்றும் சுமன் நிதி அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் கருத்துகளுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற திருப்பலிகள் ஆண்டனி செல்வகுமார் தொழில் முன்னேற்றம் மற்றும் தனம் லோயலா தொழில் முன்னேற்றம், நல்ல உடல் சுகத்துக்காக மரிய ஜேசன், பிரியா அகஸ்டினா, குடும்பத்தின் கருத்துக்காக செல்வம் பவுலின் மேரி மற்றும் குழந்தை பாக்கியத்துக்காக திலக்சன் பவித்ரா மற்றும் மறித்த எல்லா ஆன்மாக்களுக்காகவும் டேவிட் ராஜ் ஸ்டெல்லா, குடும்பத்தின் கருத்துக்காக சுந்தர் ஆரோக்கிய மேரி, கருத்துக்காக மேரி நம்பிராஜ், கருத்துக்காக ஆண்டனி வில்சன், கருத்துக்காக கௌஷிக் மற்றும் ஜீவா சுரேஷ், கருத்துக்காக நிர்மலா மற்றும் குடும்பத்தார் மற்றும் மரித்த எம் ஆண்டனி அன்னபாக்கியம் அவருடைய ஆண்மொழி பாற்றுக்காக அஸ்வின், ஜாக்லின் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தொழில் முன்னேற்றத்துக்காக ஜேவே செல்வன், பவுலினா அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். குடும்பத்தின் கருத்துக்காக ஆண்டனி பிச்சே, மரிலிம் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். கருத்துக்காக ஆல்வின் ஆண்டனி வளர்மதி அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தொழில் முன்னேற்றத்துக்காக தனி சந்தியாகராஜன் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள் மற்றும் நர்மதா வேளாங்கண்ணி அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள்.
நல்ல உடல் சுகத்துக்காக அருள்ராஜ் டெல்வின் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பிள்ளைகளுடைய படிப்புக்காக விஜய் ஜெபர்லின் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தொழில் முன்னேற்றம் ஆண்டனி வில்லிங்டன் அவருடைய குடும்பத்தின் தொழில் முன்னேற்றம் மற்றும் ஆண்டனி மலர்வில்லியோடைய தொழில் முன்னேற்றத்துக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரிய செல்லம்மா அவர்களுடைய நல்ல உடல் சுகத்துக்காக, வின்சென்ட் ஜெபசெல்வியோட குடும்பத்தின் கருத்துக்காக, ஜெகன் பிலிஸ்டா அவருடைய குடும்பத்தின் கருத்துக்களுக்காக மற்றும் மரித்த அந்தோனி ராஜ் அன்னமேரி அவருடைய ஆண்மனை பாற்றுக்காக ராஜா பிலமனா அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இங்கு கூடியிருக்கும் இந்த பிள்ளைகள், இன்று 9 பிள்ளைகள் நம் ஆலயத்திலிருந்து முதல் முறையாக ஆண்டவரை தம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்து, அவர்களுடைய பெற்றோர்களுடைய கருத்து மற்றும் இங்கிருக்கும் அனைவரின் கருத்தையை சேர்த்து நாம் இந்த திருப்பலியில் மௌனமாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமைதி ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ನೋಡ್ಕೊಂಡು ಬಹಳ ಸಂತೋಷ. ಐ ಆಮ್ ವೆರಿ ಹ್ಯಾಪಿ ಟು ಸಿ ಆಲ್ ಆಫ್ ಯು ಹಿಯರ್ for this feast of Saint Anthony. அன்பார்ந்தவர்களே, கலேனா கிராமத்திற்கு வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. Today is the feast of Saint Anthony. இன்று புனித அந்தோனியாரின் திருவிழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். And this is the church in our archdiocese that celebrates the feast of Saint Anthony on the proper day, namely the feast of Saint Anthony himself. இன்று நாம் புனித அந்தோனியாரின் திருவிழாவை கொண்டாட இருக்கிற நேரத்திலே நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் புனித அந்தோனியார் திருவிழா இன்று கொண்டாட இருக்கிற நாம் அனைவரும் அவருடைய நாளிலே நாம் இந்த திருவிழாவை கொண்டாடுவதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. And I am very happy that this church, which has come from so many years, is not only celebrating the feast of Saint Anthony, but also the devotion and faith in God through Saint Anthony. இந்த ஒரு ஆலயத்திற்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏனென்றால் இந்த திருப்பலியிலே இந்த கோவில் விசுவாசத்தில் மிகவும் உச்சகட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். I am also happy that this year in our archdiocese we celebrate the year of the married couples. இந்த வருடம் நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் விவாக தம்பதிகளின் வருடமாக நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். And I see so many couples here, so many families here, and so we pray very specially for the families in this parish and also all over the archdiocese. இங்கு பல்வேறு தம்பதிகளை நான் காணுகிறேன். இந்த தம்பதிகளுக்காகவும் மற்றும் இந்த பங்கை சேர்ந்த அனைத்து தம்பதிகளுக்காகவும் மற்றும் இந்த மறை மாவட்டத்திற்கு சேர்ந்த எல்லா தம்பதிகளுக்காகவும் நாம் இந்த திருப்பலியிலே விசேஷமாக மன்றாடுவோம். And I see the children beautifully dressed today in order to receive Jesus in their heart. நம்முடைய பிள்ளைகளும் கூட இந்த ஒரு திருப்பலியிலே நம்முடைய ஆண்டவரை உள்ளத்தில் வாங்க இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. And as you have prepared them well, these our children will be talking to God like you are talking in the mobile at all times of day and night. They will pray to Jesus in their heart. இந்த பிள்ளைகள் இப்பொழுது நாம் மொபைலில் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோமோ அது போலவே ஆண்டவரிடம் இந்த பிள்ளைகளும் வரும் நாட்களிலே பேச இருக்கிறார்கள். I know that our father here, Father Antique, is trying hard to get a place where we can build a new church and at the same time perhaps carry on the devotion of Saint Anthony. நம்முடைய பங்கு தந்தை ஃபாதர் ஆன்டிக் அவர்கள் ஒரு புதிய இடத்தை வாங்கி அதில் ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் புனித அந்தோனியாரின்
நம்முடைய பங்கு பாதுகாவலரான புனித அந்தோனியாரின் பக்தியை இன்னும் அதிகப்படுத்த அவர் விரும்புகிறார். And I am happy also that you are friendly with all the people here, that the people have allowed you to celebrate the Mass here in the open air, in the street, with all our Hindu, Muslim brothers. And I am very happy to hear also that our Protestant pastors, our CSI church and the others are also in support of us in our church activities. மற்றும் இந்த ஒரு தருணத்திலே அனைவரும் இங்கு சேரி இருக்கும் பொழுது வேற மதத்தை வேற இனத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் இங்கு எல்லோரும் ஒற்றுமையாக வந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவது, விசேஷமாக ஒருவருக்கொருவர் அமைதியாக இருந்து கொண்டு இந்த நேரத்திலே இந்த ஓப்பன் ஸ்பேஸிலே உங்கள் இந்த திருப்பலி நிறைவேற்றுவதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. I offer this Mass for the intention of all of you for good health and also for all our intentions. இந்த ஒரு திருப்பலியிலே உங்கள் அனைவரோடையும் ஒருவருடைய உடல்நல சுகத்திற்காகவும் மற்றும் உங்களுடைய கருத்துகளுக்காகவும் மன்றாடுவதாம். சகோதர சகோதரிகளே, தூய்மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். தந்தையினின்று நித்தியமாக
அருள்வேன். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, ஏறும் நீரில் இறங்குவேன். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் வாழ்ச்சியில் உள்ளவர் நீரே. ஒன்றாண்டுமாக ஆண்டவர் என்னை நம்பியவரை அன்பில் நிறுத்துபவர்களை நீர் என்றும் கைவிடுவிட்டதை புனித அந்தோனியார் என்னும் நாங்கள் உமது திருப்பெயரைக்கதாத்தும் போற்றும் உம்மை அன்பு செய்யும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அவர்கள் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்கள் இனங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உனக்காக நான் பாடுவேன், ஒருபோதும் என்னை மறவாய் என் இயேசுவே. ஒரு பாடல் உனக்காக நான் பாடுவேன், ஒருபோதும் என்னை மறவாய் என் இயேசுவே. தாயாக நீருந்து என்னை காப்பதாய், தாயாக நீருந்து என்னை காப்பதாய், சீராக சுமை மறந்து தோள் சாய்ந்தேன், உன் தோள் சாய்ந்தேன். அம்மையனாயிருந்த தெய்வமும் நீயே, ஆயனாய் ஆண்டவனாய் காப்பதும் நீயே. அம்மை
மறவாய் என் இயேசுவே. காலம் தந்த காயங்களின் வழியாற்றினார். எங்கே செல்வேன், எப்படி செல்வேன், பேரன்றி நனைந்து மறைந்த இனிய நாட்களே. எங்கே செல்வேன், எப்படி சொல்வேன், உனதன்னை இயேசுவே. பேரன்றி நனைந்து மறைந்த இனிய நாட்களே. ஒரு பாடல் உனக்காக நான் பாடுவேன். ஒருபோதும் என்னை மறவாய் என் இயேசுவே. ஒரு பாடல் உனக்காக நான் பாடுவேன். ஒருபோதும் என்னை மறவாய் என் இயேசுவே. தாயாக நீ இருந்து என்னை காப்பதான், தாயாக நீ இருந்து என்னை காப்பதான். சேயாக சுமை மறந்து தோள் சாய்ந்தேன், தோள் சாய்ந்தேன். அம்மையப்பனாகி நின்ற தெய்வமும் நீயே, ஆயனாய் ஆண்டவனாய் காப்பதும் நீயே. அம்மையப்பனாகி நின்ற தெய்வமும் நீயே, ஆயனாய் ஆண்டவனாய் காப்பதும் நீயே. ஒரு பாடல் உனக்காக நான் பாடுவேன். ஒருபோதும் என்னை மறவாய் என் இயேசுவே. ஒரு பாடல் உனக்காக நான் பாடுவேன். ஒருபோதும் என்னை மறவாய் என் இயேசுவே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 3-8 முடிய. உங்களை நினைவு கூறும் பொழுதெல்லாம் என் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நினைவு செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். நீங்கள் என் இதயத்தில் இடம் பெற்று விட்டீர்கள். உங்கள் எல்லாரையும் பற்றி எனக்கு இத்தகைய எண்ணங்கள் எழுவது முறையே. ஏனெனில் நான் சிறையில் இருக்கும் இந்நேரத்திலும் நற்செய்திக்காக வழக்காடி அதை நிலைநாட்டிய காலத்திலும் நான் பெற்ற அருளில் உங்களுக்கும் பங்கு உண்டு. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாயிருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளன்று நாம் அனைவரும் இந்த ஒரு ஆலயத்தில் கூடியிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நிகழ்வு என் மனதில் தோன்றியது. ஒரு இடத்துல ஒரு டிராமா போட்டாங்க. அந்த டிராமா போடும்போது இவ்வாறாக சொன்னாங்க, ஆண்டவருடைய சிறிய ஆண்டு காலங்கள், ஆனால் சின்ன வயசுல இருக்கும்போது நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அவங்க போட்டு காமிச்சிட்டு இருக்கும்போது சடனாக என்ன ஆயிடுச்சு, ஜென்ரேட்டர் கட் ஆயிடுச்சு. நாடகம் போடும்போது லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, எல்லாமே இதாயிடுச்சு. அது எந்த தருணம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்துக்கு போயிட்டு இருக்காரு. போன உடனே என்ன ஆச்சு, அங்க காணாத போயிட்டாரு என்ற நற்செய்தி வாசகத்தை இன்று நாம் படிக்க கேட்டோம். அதே போலதான் அங்க அந்த நாடக சமயத்துல இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. நடந்து கொண்டிருந்த போது எதிரில் ஒரு வயசான பாட்டி உட்கார்ந்துருந்தாங்க. பாட்டி உட்கார்ந்த உடனே சடனா கரண்ட் கட் ஆயிடுச்சு. என்ன பண்ணோம் ஏது பண்ணோம்னு யாருக்குமே தெரியல. ஐயோ, ஆண்டவரை காணோம் அப்படின்ட்டு அன்னை மரியாளும் யோசேப்பும் கத்துறாங்க, எங்க போய் தேடுறது அப்படின்னு. இந்த பாட்டி அம்மா சும்மா இருக்காம ஏஞ்சி நின்று, மேரி அம்மா, அந்தோனியார்கிட்ட வேண்டிக்கோங்க, கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் நிறைய இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, அந்தோனியாரை ஆண்டவரோட ஒரு மடங்கு மேல நம்ம தூக்கி வைக்கிறோம். ஆனா ஒரு கேள்வி எல்லாருக்கும், அந்தோனியார் யார்கிட்ட வேண்டினாரு? யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. அப்போ உயர்ந்தவர் யார்? ஆண்டவர். சரி, அது தேதியில எடுத்துக்கலாம். அந்தோனியார் எந்த தேதியில இருந்தாரு? 1100ஆம் ஆண்டு அந்த காலத்துல வாழ்ந்து வந்தார். ஆண்டவர் எந்த காலத்துல வாழ்ந்து வந்தாரு? 1ஆம் ஆண்டு அந்த காலத்துல இருந்தார். இவ்வாறாக இருந்தது. அப்படி இருக்கும்போது புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நீங்க உலகத்துல எந்த மூலைக்குனா போங்க,
அங்க வந்து புனித அந்தோனியாருடைய சிற்றாலயம் இல்ல, ஒரு கெபி இல்ல, ஒரு ஆலயம் நீங்கள் பார்க்க முடியும். ஏன் இந்த ஒரு புனிதருக்கு மட்டும் இவ்வளவு இடம் இருக்கின்றது நம்முடைய திருச்சபையிலே அப்படின்னு பார்க்கும்போது, அவர் ஆண்டவரிடம் பெற்ற அந்த ஆசீர்வாதம், அந்த அருள், அந்த பலன், சரி இதெல்லாம் எப்படி பெற்றார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்தோனியார் அவருடைய வாழ்க்கையில வந்து 2 விஷயத்துக்கு ரொம்ப பிரமாணிக்கமாக இருந்தார். அது என்ன? முதலாவது திருவிவிலியம், இரண்டாவது நற்கருணை மேலிருந்த பற்று. இந்த 2க்குமே ஆண்டவர் வந்து அதிகமான நேரத்தை கொடுத்தார். இது வந்து ஓவர் நைட்ல வரல, மாறாக அவருடைய வாழ்நாள் எல்லாம் அவர் வந்து இதற்காக அர்ப்பணம் செய்தார். எப்பவுமே ஒரு செடியை போட்ட உடனே, அது ஒரு விதையை போட்ட உடனே ஒரு செடி வந்துடுதா? இல்ல, மாறாக அந்த செடி போய் வேரெடுத்து அது மேல துளுத்து அப்புறமா இலை வரும். அவ்வாறுதான் நம் வாழ்க்கையும் இருக்கும். நாம் எப்பொழுது நம் நற்கருணை நாதர் மீதும் திருவிவிலியம் மீதும் ஆழ்ந்த அன்பையும் பற்றியும் கொண்டிருக்கின்றோமோ, அன்றுதான் நாம் விசுவாசத்தில் வளர செய்வோம். இதுதான் நமக்கு அந்த ஊற்றாக இருக்க வேண்டும். அந்த ஊற்றில் போய் அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும். அதுதான் இவ்வாறாக சொல்லுவாங்க, தேனினிமையோடு இயேசுவும் நாமமும் திவ்யம் மதுரமாக இருக்கின்றது என்ற பாடலை நாம் பழைய காலத்துல கேட்டிருக்கின்றோம். அவ்வாறாக இருக்கின்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, இது இந்த 13 நாட்களாக புனித அந்தோனியார் பற்றி நாம் நிறைய விஷயங்களை கேட்டோம். ஆனால் ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும், அந்த வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும். அவங்க வந்து எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த சபை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அந்தோனியார்னா ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு. அது எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? காணாம போறது. சரி, நம்ம நிறைய முறை காணாத போற நிறைய விஷயத்த நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? புனித அந்தோனியார் கிட்ட நிறைய பேர் வந்துட்டு இங்க சாட்சி கூட சொல்றீங்க, காணாத போயிடுச்சு, நான் கேட்டேன், அந்தோனியார் கொண்டாந்து கொடுத்தாரு, அதுக்காக நான் சாட்சி சொல்றேன்ட்டு. அது மட்டுமே இல்ல, இந்த பங்குல நான் வந்து ஏறக்குறைய 2 ஆண்டுகள் ஆக போகின்றது. இந்த ஜூன் 19ஆம் தேதி வந்தா 2வது ஆண்டு முடிவடைகின்றது. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எங்கெங்கோ மக்கள் வந்து ஒரு விஷயத்த செய்யறாங்க. என்ன? வேண்டுதல், பக்தி, விசுவாசம். அது என்ன சுட்டி காட்டுகின்றது என்றால், ஆண்டவர் வந்து புனித அந்தோனியார அவரோட பக்கம் வைத்து கொண்டிருக்கின்றார். அவர் வாழ்ந்த ஊர் லிஸ்பன் என்கின்ற நாட்டுல நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்காக என்ன சொல்றாங்க, இதான் புனிதர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்வார்கள். ஆங்கிலத்துல வந்து த செயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் வாழ்க்கையில நிறைய துன்பங்களை அனுபவித்திருக்கார், சோதனையை அனுபவித்திருக்கார், வேதனையை அனுபவித்திருக்கார். நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஐயோ கஷ்டம் வந்தோடனே, கஷ்டம் வந்துருச்சு, ஆண்டவரே இருக்கு, கஷ்டத்தை எடுத்துரு அப்படின்ட்டு. ஆனா அவர் அவ்வாறாக இல்லை. மாறாக வந்த எல்லா கஷ்டத்தையும் ஆண்டவரிடம் சமர்ப்பித்தார், ஆண்டவரிடம் வேண்டினார். எல்லாருமே வந்துட்டு இந்த நடமாடும் புனிதர்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுல ஒருவர் தான் புனித அந்தோனியாராக இருக்கின்றார். அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் புனிதரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார், புதுமைகளை செய்து வந்தார். அவர்தான் செத்த ஒரே ஆண்டு காலமாக, ஒரே ஆண்டுல வந்து அவரை வந்து புனிதராக ஏற்றுக்கொண்டார்கள் திருச்சபையில். ஏன் என்று பார்க்கும்போது ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருந்தார். இந்த பிரமாணிக்கம் ஆகின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் நம் வாழ்க்கையில இருக்காரா அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது, நான் எவ்வளவு பிரமாணிக்கமாக இருக்கின்றேன். ஒரு நாள்ல வந்து 24 மணி நேரம் இருக்கு. ஆனா இந்த 24 மணி நேரத்துல நான் கடவுளுக்காக எத்தனை நேரம் செலவு செய்திருக்கேன்? முதல் கேள்வி. புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் வந்து வாழ்க்கை எவ்வளவு நேரம் வந்து அந்த திவ்ய நற்கருணை முன்பாகவும் திருவிவிலியத்திலும் செலவு செய்தார். இன்று அவர் ஒரு புனிதர். அன்பான சகோதர சகோதரிகளே,
கடவுள் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். நாமும் அந்த புனிதரை போல் வாழ வேண்டும். ஒரு முறை ஒரு நபர் இருந்தாராம். அவரு எவ்வளவோ பயிற்சி எடுத்தும் அந்த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிரிண்டர், அதாவது அந்த 100 மீட்டர்ஸ் ஓடுறதுல வந்துட்டு அவரால் வெற்றி பெற முடியல. அப்போ என்ன பண்ணார், ஒரு நாள் நான் வந்துட்டு என் மனசை நான் கல்லா செஞ்சுட்டு நான் இன்னும் அதிகமாக பயிற்சி பண்ணுறேன்னு பண்ணார். ஒருத்தர் ரெக்கார்ட் செட் பண்ணார். ஆனால் இவர் என்ன பண்ணார், நான் அதை பீட் பண்ணோம் அப்படின்ட்டு. அது வரைக்கும் எத்தனையோ ஆண்டு காலமாக யாரும் அந்த ரெக்கார்டை பீட் பண்ணல. ஆனால் இவருடைய பயிற்சி அவர் ரெக்கார்ட் பீட் பண்ண வச்சுச்சு. பீட் பண்ண உடனே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம், இத்தனை ஆண்டு காலமாக இந்த ஒரு ரெக்கார்டை யாரும் பீட் பண்ணலையே, இப்ப நான் பீட் பண்ணிட்டேனே, இவரு பீட் பண்ணிட்டாரு, இப்ப நாமளும் பண்ணோன்ட்டு ஒரு உற்சாகம், ஒரு ஆவல், ஒரு ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வம் மற்ற விஷயத்துல நம்மளுக்கு நிறைய இருக்கு, ஆனா ஆன்மீகத்துல இருக்கின்றதா என்கின்றது தான் இன்றைய கேள்வியாக இருக்கின்றது. அதை பார்க்கும்போது புனித அந்தோனியார் நமக்கு எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டுதலாக இருக்கின்றார். அவர் எவ்வளவு துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், சோதனை வேதனை எது வந்தாலும் அவர் என்ன அவர் தளரல. மாறாக, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க, நான் செய்யறேன் அப்படின்னு தான் செய்தார். இப்படி செய்யும் போதுதான் இந்த நற்கருணை மேல் இருந்த அளவற்ற அன்பு, திருவிவிலியம் மேல் இருந்த அளவற்ற அன்பு அவரை ஒரு தலை சிறந்த போதகராக இந்த உலகத்திற்கு ஆண்டவர் மாற்றினார். அவருக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு, சுத்தி, ஹேமர். ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பொய்யான ஒரு தகவலை கொடுத்து ஆண்டவர் பற்றி அவர்கள் பேசி கொண்டிருந்தார். ஹெரட்டிக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார். அந்த ஹெரட்டிக்ஸ்க்கு ஆணி அடிக்கிற மாதிரி மண்டை மேல அவர் இவருடைய போதனை கொடுத்து ஆண்டவரிடம் எடுத்து வந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, நாமும் அவரை போல் இருக்க வேண்டும். இந்த தருணத்தில் ஒரு விஷயத்தை நான் மிகவும் ஒரு எடுத்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். அது என்னவென்றால், நிறைய விஷயத்தை நம்ம வாழ்க்கையில தேடி போறோம். நிறைய விஷயம், பிறந்ததுல இருந்து பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நிறைய விஷயத்தை தேடி போறோம். சாப்பாடை தேடி போறோம், வேலை வாய்ப்பை தேடி போறோம், பண காசை தேடி போறோம், செல்வங்களை தேடி போறோம். ஆனால் நம் வாழ்க்கையில் எத்தனை முறை ஆன்மீகத்தை தேடி போயிருக்கின்றோம், இயேசு கிறிஸ்துவை தேடி போயிருக்கின்றோம், திருவிவிலியத்தை தேடி போயிருக்கின்றோம், திருச்சபையை தேடி போயிருக்கின்றோம். கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, தேடி போறதுனா வேளாங்கண்ணிக்கு போறது, டோர்னலிக்கு போறது இல்லை, ஆண்டவராக இயேசுவிடம் தேடி போகின்றது. காலையில் எழுந்தவுடன் ஆண்டவரிடம் நம் நாளை சமர்ப்பிப்பது, மாலை தூங்கும் போது ஆண்டவருக்கு நன்றி கூறி நாம் படுக்க வேண்டியது, இதுதான் ஆண்டவரை தேடி போகின்ற விஷயமாக இருக்கின்றது. புனித அந்தோனியார் தேடி சென்றார், புதுமையின் தலைவனாகிய மாறினார். ஆனா நிறைய விஷயத்தை தொலைச்சிருக்கோம் நம்ம வாழ்க்கையில. செல்வங்கள் இருக்கலாம், காசு பணம் இருக்கலாம், வீடு வாசலா இருக்கலாம், வண்டியா இருக்கலாம், எல்லாத்தையுமே நம்ம ஒரு நகையிலா இருக்கலாம், அதை நம்ம மீட்டு எடுத்துடலாம். ஆனா ஒரு விஷயம் நம்ம மீட்க வேண்டும். அது என்ன? உறவுகள். உறவை தான் நம்ம தொலைச்சிட்டா சந்தோஷப்படுறோம். அன்றைய காலகட்டத்தில் ஒரு கல்யாணம் நடக்கணும்னா அவ்வளோ சிரமமாக இருக்கும், ஒரு வாரம்லாம் தயாரிப்பாக இருக்கும். இன்னைக்கு முடிச்ச உடனே போகிறாங்க, புரிஞ்சுது டைம் இல்லைன்னு. ஆனால் அவங்க எனக்கு கூப்பிடல, என் பேரை பத்திரிகையில் போடல, நான் வரமாட்டேன். அந்த உறவை தொலைக்கிறோம். எத்தனையோ விஷயத்துக்கு அந்தோனியாரை தேடி வரும், ஆனால் உறவுகளுக்காக தேடி நான் இந்த சொந்தக்காரனை தொலைச்சிட்டு அந்தோனியாரை எனக்கு தேடி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோமா? அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பேரை சொல்லி கொடுவாங்க. உயிர் போனன்னு என்ன சொல்லுவாங்க? பாடி வந்துடுச்சாருன்னு தான் கேட்பாங்க. நம்ம பேர் சொல்லி அவர் வந்துட்டாரான்னு கேட்க மாட்டாங்க. அந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் உண்மையே பேசினார் அப்படின்ட்டு நம்ம கேட்டிருக்கோம். ஆனா இன்னொரு விஷயமும், வெறும் நாக்கு மட்டும் அழியவில்லை, மாறாக இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய இடம் கூட அழியாம இருந்துச்சு.
ஏன் என்று கேட்டால் அவர் ஆண்டவரை பாடல் மூலமாக போற்றி புகழ்ந்தார். கடவுள் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார் அவரோடு ஒரு உறவை வைத்துக் கொள்ள. எத்தனை முறை தேடி போயிருக்க, ஆண்டவரே நான் உங்ககிட்ட இருந்து நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், என்னை உங்களோட நான் சேர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். கேட்கக்கூடிய ஒரு விஷயம், கேள்வியாக எழுப்ப வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த சிறப்பான நாளன்று ஆண்டவரிடம் விசேஷமாக வேண்டுவோம். ஆண்டவரே, நாங்களும் புனித அந்தோனியாரை போல் ஒரு நல்ல நபராக வாழ வேண்டும், ஒரு நல்ல மனிதராக வாழ வேண்டும், கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம், விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்டு அவரை காப்புவாராக. அதுபோலவே நம்முடைய ஜபங்களையும் இந்த ஒரு தருணத்திலே அவர் கேட்டு நாம் முழு மனதோடு நிறைவாழ்வை அளிக்கும் தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், பொதுநிலை பணியாளர்கள் யாவரும் தங்கள் வாழ்வில் தலைமை என்பதை பெரிதரு கண்டு பணிபுரியவே என்ற கிறிஸ்துவின் போதனைகளை தனதாக்கிக் கொண்டு பணியாற்றிட வேண்டிய ஞானத்தை அவர்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாட்டை ஆளும் தலைவர்கள் இனம், மொழி, பிரிவு வேறுபாடுகளை கலந்தும் சமூக அக்கறை உள்ள நல்ல தலைவராக நாட்டை நல்வழியில் நடத்தி செல்ல தேவையான அருள் ஒளியை
தந்திட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். வாழ்பவர் நான் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப முதல் உம் ஆன்ம வாழ்வளிக்கும் திருவிருந்தும் நாங்கள் திரு உடலோடும் திரு இரத்தத்தோடும் இறை அன்போடும் நம் உள்ளத்தில் வரப்போகிறார் என்பதை விசுவசித்து அவரை நம் உள்ளத்தில் ஏற்று அனுதினமும் இயேசுவுக்கு சாட்சி பிள்ளைகளாக வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கோடி அற்புதரான புனித அந்தோனியாரின் திருவிழாவை கொண்டாடும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எங்கள் பங்கில் உள்ள இளைஞர்கள் இளம் பெண்களையும் படிக்கும் அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஞானத்தில் நடக்கும் அருள் புரியும். எங்கள் பங்கு மக்கள் இந்த பகுதியில் வாழும் மக்களும் உடல் உள்ள நலனையும் அளித்திடவும் நாங்கள் செய்யும் தொழிலையும் ஆசீர்வதித்திட வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். விசேஷமாக விவாக தம்பதிகளுக்காக நாம் இந்த தருணத்திலே மன்றாடுவோம் மற்றும் இந்த பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் அன்பான இறைவா, இதோ உமது முன் வைத்திருக்கும் இந்த ஜபங்களையும் மற்றும் நம் மனதாளத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும் நீர் நிறைவேற்றி வைப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அப்பமும் ரசமும் ஒவ்வொன்றே பாயப்பணமே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாண்டுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாண்டுமாக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றுள்ளும். அதனால் நாங்கள் தூயோரப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனம் எங்கள் காணிக்கைகளை உமக்கு அளித்துடு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாண்டுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்கள் மேல் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான் தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடுமையும் மீட்பக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இன்னங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிற்குத்தால் அவற்றை பதுப்பிக்கவும் திருவள்ளுவனமானீர். ஆகவே படுப்பைகள் அனைத்தும் உமக்கு பறிப்பிருக்கின்றன. மீட்ப அடைந்தோர் அனைவரும் ஏற்றுவார் புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதை தூராய உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி முகழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய அவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனாக. அவர் பாடுபடு உளம் கனிந்து தம்மை கையெழுத்து போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உண்டுக்குங்களாக கையெழுப்பத்தோடும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அந்த பகுந்தி பெரியின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்குங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிணம். இது பாவம் மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இருப்பையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக்கொண்டுகின்றோம். திருமகன் திருமன் நீன்று ஊழியம் புரிய பகுந்தர்களுக்கு எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உம்மை நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இத்ததிலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியாறு ஒன்று சேர்க்க வேண்டும் என் உம்மை தாழ்மையிடும் மன்றாண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பீட்டர், துணையாயர் சூசைநாதன் மற்றும் சதீஷ், எல்லாம் திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித அந்தோனியர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குந்தர்களாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை யாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கும் உரியதே. ஆமென்.
முன்னிட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, திம்மை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை கனிவிடுனருள் உம்மை மன்றாண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய இருப்புமாக. நாங்கள் எதிர்நோக்குகிறோம் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தர்களுக்கு மொழிந்தரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை வெறும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படுகின்றது. பிற சபையினர் பிற மதத்தினர் இருந்தால் தயவு கூர்ந்து உங்களுடைய இடத்திலிருந்து ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ಕೊಡಲಿರುವ ಪರಮ ಪ್ರಸಾದವು ಬರೀ ಕತ್ತೋಲಿಕ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಮಾತ್ರ. ಬೇರೆ ಸಭೆಯರವರು ಅಥವಾ ಬೇರೆ ಧರ್ಮದವರಿದ್ದರೆ ನಿಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳಿತು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ.
இசையினிலே இயற்கை தந்த அழகினிலே உன்முகம் காண்கின்றேன் நான் உன்முகம் காண்கின்றேன் இறைவாவாய் என்னில் வா எழுந்து வா இறையம்மா கனிவு நிறைந்த வார்த்தையிலே அன்பு கொண்ட நெஞ்சத்திலே உன்னருள் பெறுகின்றேன் நான் உன்னருள் பெறுகின்றேன் இறைவாவாய் என்னில் வா எழுந்து வா இறையம்மா உயிராய் எழுந்து வா உயிரினில் ஊட்டவா உணவாய் எழுந்து வா உயிரினில் ஊட்டவா வருக வருக தேவா எந்தன் உள்ளம் வருக தேவா வருக வருக தேவா எந்தன் உள்ளம் வருக தேவா இளையவனே இனியவனே இளமது எழுந்து வா மன்னவனே என் மாபரணே மனமது நிறைந்திடவா வண்ணமலர் சிரிப்பினிலே மயில் வண்ண சிறையினிலே உன்னை காண்கின்றேன் நான் உன்னை காண்கின்றேன் இறைவாவாய் என்னில் வா எழுந்து வா இறையம்மா குங்குமடலின் அலையினிலே உன்னையிலிருந்த மழலையிலே உன்முகம் காண்கின்றேன் நான் உன்முகம் காண்கின்றேன் இறைவாவாய் என்னில் வா எழுந்து வா இறையம்மா உணவாய் எழுந்து வா உயிரினில் ஊட்டவா உணவாக எழுந்து வா உயிரினில் ஊட்டவா வருக வருக தேவா எந்தன் உள்ளம் வருக தேவா வருக வருக தேவா எந்தன் உள்ளம் வருக தேவா இளையவனே இனியவனே மிகமதில் எழுந்து வா மன்னவனே மாபரணே மனமதி நிறைந்தவா இளையவனே இனியவனே மிகமதில் எழுந்து வா மன்னவனே மாபரணே மனமதி நிறைந்தவா விண்ணக உணவேவா உறவாய் என்னில் வா விண்ணக உணவேவா உறவாய் என்னில் வா வருக வருக தேவா எந்தன் உள்ளம் வருக தேவா வருக வருக தேவா எந்தன் உள்ளம் வருக தேவா வருக வருக தேவா எந்தன் உள்ளம் வருக தேவா வருக வருக தேவா எந்தன் உள்ளம் வருக தேவா
சொன்னேன். மன்றான்றுமாக ஆண்டவரே திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் ரத்தலாலும் ஒட்டும் பெற்று பதுக்கப்பட்டு நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்டுகின்றோம். இருப்பற்றுடன் நாங்கள் அடுக்கிட நிறைவேற்றும் இப்பலையின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியும் கண்டடையும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாண்டுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரும் உங்களுக்கு ஆசி வழங்குவராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்றும். சகோதரிகளே, உங்கள் நினைவில் கூறும் புனித அந்தோனியார் திருவிழான்னு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் உங்களும் உங்கள் குடும்பங்களையும் மற்றும் நிவாச தம்பதிகளும் ஆசீர்வதிப்பார்களாக. I wish you all a very happy feast of Saint Anthony. புனித அந்தோனியாரின் திருவிழாவின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். I'm very happy to celebrate the feast here, and I know that you are all poor people, and Saint Anthony is the patron of the poor. எனக்கு இங்கே வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மற்றும் எனக்கு தெரியும் நீங்கள் அனைவரும் மிகவும் ஏழப்பட்ட மக்கள் என்று தெரியும். புனித அந்தோனியார் ஏழப்பட்ட மக்களுக்காக அவர் ஒரு பாதுகாவலாக இருக்கிறார். Saint Anthony also patron of the families, patron of the married couples. புனித அந்தோனியார் குடும்பத்தின் தலைவர் மற்றும் விவாக தம்பதிகளின் தலைவர். And I'm very happy that Saint Anthony will keep a place for all of us in heaven. மற்றும் புனித அந்தோனியார் நம்முடைய இறுதி வாழ்விலே ஒரு விண்ணகத்திலே நம் ஒவ்வொருக்கும் ஒரு இடம் வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். But I have a request to Saint Anthony very dearly to give us a place here in order to build a church in this place. மற்றும் புனித அந்தோனியாரிடம் ஒரு சின்ன விண்ணப்பம். அது என்னவென்றால், இந்த ஒரு இடத்திற்கு ஒரு நல்ல ஆலயம் வேண்டுவதற்காக மற்றும் ஒரு இடத்தை தருவதற்காக ஒரு சின்ன விண்ணப்பம் புனித அந்தோனியாரிடம் வைக்கிறேன். And I know that Father Antique is working very hard here, and is so hard that he is falling again and again and injuring his hand and leg, everything. மற்றும் நம்முடைய ஃபாதர் ஆன்டிக் அவர்கள் மிகவும் கடினமாக உழைத்து ஒரு இடத்தை தேடி அதில் ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார். அந்த வேலையிலே அவர் அடிக்கடி விழுந்து வேலை செய்கிறார். He phones me every 10 days, 15 days to say that, Bishop, this is happening, that is happening. We got a place, we are going to take this place, but I am still waiting for Saint Anthony's answer to us. மற்றும் ஒரு 10-15 நாட்களுக்கு முடிவிலே அவர் ஃபோன் பண்ணி ஆயரிடம் இது ஆயிருக்கு, என்ன ஒரு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை அவர் சொல்கிறார். மற்றும் அவர் எல்லா ஒரு விஷயத்தையும் ஆயரிடம் பகிர்ந்து அவர் எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார். I also wish and congratulate our children who have received the first communion. This is the first step to grow in holiness, to become like Saint Anthony.
மற்றும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஏனென்றால் இன்று முதன்முறையாக ஆண்டவரை அவருடைய இல்லத்தில் பெற்றிருக்கிறார்கள். இதுதான் அவருடைய விசுவாசத்தில் முதல் படி என்று நான் கருதுகிறேன். I wish you all a very happy feast of St. Anthony, and I would have liked to meet each one of you and wish you, but I cannot do that. But I wish your father Antique in a very special way. In all your name, I put a garland to him and wish him a very happy feast. மற்றும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் ஒருவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகையால் உங்கள் அனைவரையும் சந்திக்க முடியாது என்ற ஒரு தருணத்திலே இந்த ஒரு ஷாலையை ஃபாதர் ஆன்டிக்கு தெரிவித்து புனித அந்தோனியார் வாழ்த்துக்களை மற்றொரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, என் வாழ்நாள் எல்லாம் சொல்வேன் நன்றி. என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி. ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடலின் அழைப்பினை ஏற்று முதல் முறையாக இந்த இறை அனுபவத்தை பெற்று உணர உதவிய நல் உள்ளங்களுக்கு நன்றி. இம்மகிழ்ச்சி நிறைந்த நாளில் நற்கருணை கொண்டாட்ட திருப்பலியை சிறப்பாக நிறைவேற்றி தந்த எம் மறை மாவட்ட முதன்மை குரு மேதகு டாக்டர் பீட்டர் மச்சாடோ அவர்களுக்கு நன்றி. இந்த நாளுக்காக முன் ஏற்பாடு செய்த எம் பங்கு தந்தைக்கும் திருப்பலியில் கலந்து கொண்ட அருள் தந்தையர்களுக்கும் நன்றி. மேலும் ஆன்மீக பாதையில் எங்களை தயார் செய்த மறைக்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி. இப்பங்கில் பணிபுரியும் பங்கு பேரவை மற்றும் நிதிக்குழுவிற்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், உடன் பிறந்தோர் அவர்களுக்கும் நன்றி. விழாவை சிறப்பாக்க உதவிய பாடல்கள் குழு, ஒளி அமைத்து தந்தவர்கள் மற்றும் காவல்துறைக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நன்றி சொல்ல மறக்கக்கூடாது என்பதை நாம் அனைவரும் கற்றிருக்கின்றோம். விசேஷமாக இன்று நான் ஒரு சிலருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். முதன்மையாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூவரும் கடவுளானிய கடவுளுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். காலை 3 மணி வரைக்கும் மழை அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு தைரியம் என்னவென்றால், இன்று நம்முடைய திருவிழா, புனித அந்தோனியாருடைய திருவிழா, நமக்காக அவர் ஆண்டவரிடம் பரிந்துரைத்து இந்த மழையை நிறுத்தி கொடுப்பார் என்று. ஆகையால் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். பலத்த கரகோஷத்துடன் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இரண்டாவதாக, நம்முடைய உயர்மறை மாவட்டத்தின் பேராயரான ஆர்ச் பிஷப் பீட்டர் மச்சாடோ அவர்களுக்கு நான் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பங்குக்கு வரணும்னா அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனாக்கா அவரு பேராயரா இருக்கிறதுனால நிறைய கமிட்மெண்ட். பேராயர் பிஷப்போட ஒரு படகு மேல பேராயர் அப்படி இருக்கும்போது, ஆனாலும் அவர் சொன்னாரு, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி, என் மக்களை நான் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு நமக்காக இந்த அருமையான ஒரு திருப்பலியை ஆற்றி நமக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து நம் பிள்ளைகளுக்கும் இன்றைய புதுநன்மை சீரும் சிறப்புமாக செய்து கொடுத்தார். இன்று அதற்காக உங்கள் அனைவரும் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ யுவர் கிரேஸ் for coming here, celebrating this holy Eucharist for us, for praying for all of us and for blessing all of us. Request you to come forward so that we could honor you. இப்பொழுது அருள் தந்தை பயஸ் அவர்கள் நம்ம ஆயர் அவர்களை இந்த பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் இவ்வளவு சிறப்பாக முடிவதற்காக காரணம் ஒரு சிலர், அவர்களை நான் நன்றி சொல்லி ஆகணும். முதலாவதாக பங்கின் பேரவை குழுவினர், நிதி குழுவினர், அதன் பிறகு நம் இந்த இடத்தில் வந்திருக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது ஒருவருக்கும் நம்முடைய சபைகள் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்வோம். அருள் தந்தை கமல், ரொம்ப சீனியரா இருக்கிறவர் அருள் தந்தை பயஸ் அவர்கள் நமக்காக ஆன்மீகத்தில் எப்போ இருந்தாலும் நமக்காக ஜெபம் செய்து கொண்டிருக்கார். அதே போல் எனக்கு ஏதாச்சும் ஆன்மீகத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு தேவை இருந்தால் நான் அவர்கிட்ட தான் ஆலோசிப்பேன். இந்த நேரத்தில் அவர் வருகை தந்து நமக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கின்றார். அவருக்காகவும் இந்த நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தேங்க்யூ ஃபாதர் பயஸ், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். நம்ம மத்தியில் இப்பொழுது ஒரு புது குருவானவர் ஒருத்தர் இருக்கின்றார். அருள் தந்தை வில்லியம் அவர்கள். இன்னும் ஒரு மாதம் தான் ஆச்சு. இப்போதான் அவர் இன்னும் ஒரு மாதம் ஆகல இல்லை, அவர் புது குருவாகி அவரும் நமக்காக இந்த நேரத்தில் ஜெபித்து நம்மோடு இணைந்து நமக்காக ஆசீர்வாதத்தை தந்திருக்கின்றார். அவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபாதர் வில்லியம், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஒருத்தருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 20 ஆண்டு காலமாக ஒற்றுமையாக இருக்கும். என் சகோதரர், என் நண்பர் எல்லாமே அப்படின்ட்டு சொல்ல அருள் தந்தை காணிக்கதாஸ் அவர்கள். இந்த நேரத்தில் அவருக்கும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஃபாதர். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வழக்கம் இது. பழைய பேராயிரம் சொல்லுவார், அக்ராரத்துக்கு போனால் நான் ஷால் கடை வைக்கணும் அப்படின்ட்டு, இல்லைங்களா? இந்த நேரத்தில் ஆயர் அவர்கள் முன் வருவார்கள். ஒரு சபையினரும் அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். Your Grace, it's customary that all the pious associations come forward to honor you, and it has been a tradition requesting you to please come forward so that they can honor you. ஒருவராக முன் இப்பொழுது ஆயர் அவர்களை கௌரவிப்பார்கள். பங்கு பேரவை, நீதிக்குழு, அந்தோனி ராஜ் அவர்கள், பங்கன் இளைஞர்கள், யூத் பாய்ஸ், catechism teachers, youth girls, choir members,
உதவும் கரங்களிலிருந்து தானியம். Altar service. கூடியிருக்கும் தந்தை அவர்களையும் முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு முக்கியமான நபருக்கு நாம் நன்றிகளை சொல்லி ஆகணும். அது யார் என்றால் நம்முடைய சகோதரரான நாகேஷ் அவர்கள். இந்த இடத்த வந்து ரொம்ப நாளா தோண்டி வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நான் அவருக்கு ஒரே ಫೋನ್ ಕಾಲ್ தான். ಫೋನ್ பண்ணೋடನೆ ಫಾದರ್ ನೀವೇನು ಚಿಂತೆ ಮಾಡ್ಕೋಬೇಡಿ ಫಾದರ್, ನಾನು ನೀಟಾಗಿ ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ, ನಿಮ್ಮ ಹಬ್ಬ ಕಾರ್ಯಕ್ರಮ ಯಾವುದು ನಿಮಗೆ ತಡೆ ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಇಂದು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ನಮಗೋಸ್ಕರ ಈ ಎಲ್ಲ ಸಲಹೆಗಳನ್ನು ನೀಡಿ ಎಲ್ಲ ಈ ರೋಡ್ ವ್ಯವಸ್ಥೆ ಎಲ್ಲ ಮಾಡಿಕೊಟ್ಟಿರುವ ನಮ್ಮ ಸಹೋದರರಾದ ನಾಗೇಶ್ ಅವರಿಗೆ ನಾನು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ನಿಮ್ಮ ಪರವಾಗೂ ನನ್ನ ಪರವಾಗೂ ಇಲ್ಲಿರುವ ಗುರುಗಳ ಪರವಾಗೂ ನಾನು ಹೇಳಲು ಬಯಸುತ್ತೇನೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ನಾಗೇಶ್ ಅವರೇ. ಈಗ ನಮ್ಮ ಮಹಾಧರ್ಮಾಧ್ಯಕ್ಷರು ಅವರಿಗೆ ಈ ಶಾಲನ್ನು ಹಾಕಿ ಗೌರವಿಸ್ತಾರೆ.